ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மண்டே லஞ்ச் மெனு அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் நான் பார்க்கலாம் வாங்க. பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு சப்பாத்தி செஞ்சாலும் ஆஃப்டர்நூன் செஞ்ச சாதம் கொஞ்சம் மீந்துருச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா தயிர் ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். இந்த வெயிலுக்கு இது சாப்பிட்டா தான் கொஞ்சம் வந்து நல்லா பாடி ரொம்ப ஹீட் ஆகாமல் இருக்குது. நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாமே பழைய சாதம்னு சொல்லிட்டு அதையே விற்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம வீட்டிலேயே செஞ்சுக்கலாம். தட்டைப்பயிறு வந்து பார்த்தீங்கன்னா தாளித்து வச்சுருக்கேன் ஸ்நாக்ஸ்க்காக. அதுக்கப்புறம் வந்து சாதம், பீட்ரூட் பொரியல், துருவிட்டு பொரியல் பண்ணியிருக்கேன். எப்பவுமே கட் பண்ணி தான் போடணும். இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா துருவிட்டு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தட்டைப்பயிறு வந்து பார்த்திங்கன்னா வேக வைக்கும்போது கொஞ்சம் வந்து காரக்குழம்புக்கும் சேர்த்து நான் வந்து நைட்டே ஊற வச்சுருந்தேன். அதனால் வேக வச்சுட்டு பாதி தாளிச்சிட்டு பாதி வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய்லாம் போட்டு காரக்குழம்பு வைக்கிறதுக்காக பாதி வந்து இதில் சேர்த்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய்லாம் பிரிஞ்சு கொஞ்சம் திக்காகி வர அளவுக்கு நம்ம வந்து கொதிக்கி விட்டு இறக்குனா சூப்பராக இருக்கும். ஆனாலும் பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து பேக் பண்ண லேட் ஆகிடுச்சு. அதனால் அப்படியே வந்து வீடியோ எடுத்துட்டேன். லஞ்சை வந்து பேக் பண்ணிவிட்டேன். அவங்களுக்கு தனித்தனியாக ஸ்நாக்ஸ் போட்டு வச்சுட்டேன். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை.